பெருமானத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் கர்த்தாவே எங்களுக்கு ஆட் பண்ணினீங்க. அதற்காக கூடாத கூடிய நன்றி கர்த்தாவே. இந்த வேலையை நம்மளுடைய துதிக்க ஆராதிக்க உங்களுடைய மகிமைப்படுத்த உயர்த்த அப்பா எங்கள் யாவரையும் ஒருமனப்பட்டு இதோட இடத்துல கர்த்தாவை நீர் கூட்டி சேர்த்தமைக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தாவை இந்த நாளிலே பாடி நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அப்பா இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா பெரிய ஆசீர்வாதங்களையும் அப்பா நீர் கர்த்தாவே அவர்களுக்காய் சேர்த்து வைத்திருக்கிற உன்னுடைய அப்பா அனைத்து கர்த்தாவே இதோடவே மகிமைகளுக்கும் அப்பா கனத்திற்கும் கர்த்தாவே இதோடவே அவர்கள் அப்பா நீர் பாத்திரவனா இருக்க அவர்கள் உனக்கு செலுத்த அப்பா தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும் செபிக்கிறேன். எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய கருத்திற்குள்ள தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். பருவே
துதித்து உம்மை கனப்படுத்தி கர்த்தாவே எல்லா துதி கனமகிமைக்கு பாத்திரமுள்ள எங்கள் ராஜாதி ராஜனை இந்த வேளையில நான் உயர்த்த வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நான் உண்மை உயர்த்த கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய், பலனுக்காய், சுகத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய், பாதுகாப்புக்காய் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இதை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. உங்களுடைய வேதத்தை நாங்கள் கர்த்தாவே நம்ம வேலையை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட இடைப்படுகிறாங்க. என் நாமும் மகிமைப்பட இதோ இந்த வாரத்துக்கான கர்த்தாவே வார்த்தையானது நாங்கள் உட்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தை எங்களுடைய கர்த்தாவே இதோ உங்களுடைய வாழ்க்கைக்கு இது ஜீவனாய் உங்களுடைய சரீரத்திற்கு கர்த்தாவே இது பலனாய் இருக்க தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலே நாம் யாவரும் வேதாந்தத்தை எடுத்துச் சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருக்கும். இதை எழுதிருக்கும்படி எல்லாம் செய்ய நான் கவனமாக இருப்பேன். இரவு பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். இதனால் நான் புத்திமானாக நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனெனில் இந்த உலகில் இருக்கிற அவரை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். ஸோ இந்த வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனத்து வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பவுலும் சீலாவும் எப்படியாய் தேவ வார்த்தையை எல்லா இடத்துலையும் போய் பகிர்ந்து அந்த இடத்துல ரோமர்களால் பிடிப்பட்டு அவர்கள் செய்யாத தவறுக்கு அவர்களை பிடித்து அவர்களை சிறைச்சாலையில் வைத்து அவங்க இன்னும் பிரிசனில் அவங்கள வைத்து அவங்கள அடித்து கொடுமைப்படுத்தின அந்த நேரத்தில் நடு ராத்திரியில் பார்க்குறோம் பவுலும் சீலாவும் எழுந்திருந்து அவங்க துதிக்க ஆரம்பித்தாங்க, தேவனை ஆராதிக்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் அவர்களுடைய அங்கே இருந்த சூழ்ந்திருந்த எல்லா சிறைச்சாலுடைய கதவுகள் திறக்கப்பட்ட ஒரு திடீர் ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்துச்சு. அந்த இடத்துல நிலநடுக்கம் வந்து அந்த இடத்துல எர்த்குயிக் வந்து எல்லா இடமும் அப்படியே அதிர்ந்து அவங்க சிறையில் இருந்த எல்லாருடைய கைதிகளுடைய சங்கிலிகள் உடைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த சிறையில் இருக்கிற அந்த அதிகாரி ஓடி வந்து எல்லா கைதிகள் தப்பித்துட்டாங்க அப்படின்னு நினச்சி அவனுடைய அந்த கத்தியை எடுத்து தன்னை குத்தி சாகுபடியாய் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த இடத்துல பவுல் அவனோட இடத்துல ஓடி வந்து ஒன்றும் செஞ்சுக்காதீங்க, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறாங்க. அந்த பகுதியை இந்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 30ஆம் வசனத்துல ஆண்டவர்மார்களே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடக்கிறதுக்கு என்ன எல்லா கைதிகளும் தப்பிச்சுட்டு ஓடணும் தான் யோசிப்பாங்க. ஆனால் இங்கே பார்க்குற பவுலும் சீலாவும் மற்ற எல்லா ஜனங்களே அந்த இடத்துல நிறுத்தி அவங்க ஓடாமல் நிற்கிறாங்க. அதே அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ அவன் சாக நினைக்கும் போது மற்ற கைதிகள் அவன் எப்படியோனா செத்து போட்டோம், நம்ம தப்பிச்சுட்டு ஓடலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் அவங்களையும் தன்னை தானே நீ ஏன் அழிஞ்சு போற, நாங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் போது அவனுக்கு அவனுடைய மனதில் ஒரு பெரிய கேள்விக்குரிய அந்த இடத்துல உண்டு பண்ணது அவங்க செஞ்ச அந்த காரியங்கள். அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, அந்த சிறைச்சாலையுடைய அந்த அதிகாரியும் அவனுடைய குடும்பத்தாரும் வந்து சொல்றாங்க, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? அப்போ இங்கே அப்போ சொன்னாங்க, பவுல் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்குற இந்த வசனம், நம்ம பார்க்குற இந்த மெசேஜினுடைய டாபிக்கே என்ன அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் சால்வேஷன்? ரட்சிப்பு என்றால் என்ன? ஸோ ரட்சிப்புனா என்ன? இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு கிருபையினாலே அவர் செஞ்ச ஒரு பெரிதான கிரியை. ஸோ ரட்சிப்பு அப்படின்றது சால்வேஷன் இஸ் ஒர்க் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். அவர் கிருபை நிமித்தம் நமக்கு சிலுவையிலே செய்த பெரிய ஒரு கிரியையா இருக்கிறது. அன்மெரிட்டட் அல்லது அன்டிசர்வ்ட் ஃபேவர் ஆஃப் காட், அதுதான் ரட்சிப்பு. நம்ம டிசர்வ் பண்ணவே அந்த இடத்துல நமக்கு தகுதியே இல்லை. இன்னைக்கு நம்ம யாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த தகுதியே இல்லை. ஸோ இந்த சம்பவம் ஏன்
அந்த பவுலும் சீலாவும் சிறையில இருந்த அந்த நேரத்துல இந்த சம்பவம் வருது அப்படின்னா, அந்த சிறைச்சாலையுடைய அதிகாரி அங்க அவன் சாகக்கூடாதபடிக்கு எந்த ஒரு தடை இல்லை. ஆனா அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நீ சாகாத அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நாமளும் பாவத்திலையும் மரணத்திலையும் இந்த உலகத்தின் காரியத்துல நம்ம செத்து போய் இருக்கணும். ஆனா தேவன் சொல்றாரு, அவருடைய கிருபையின் வரத்தினால இன்னைக்கு நம்ம என்ன பண்றாரு, அவருடைய அன்பினாலே அதிகமாய் அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தகுதியற்ற ஒரு மனுஷனுக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா அது அவன் சம்பாதிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவ்வளவு பாவம் நிறைந்தவனா இருக்கிறான். ஆனா அவனுக்கு என்ன பண்றாரு, அவனை கூப்பிட்டு அவனிடத்துல சால்வேஷன், அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு. இந்த பவுலும் சீலாவும் பாருங்க, இந்த அதிகாரியுடைய அந்த தலைவரிடத்துல, அந்த சிறைச்சாலையுடைய அந்த தலைவனுடைய அவனை கூப்பிட்டு, நீ உன்னை என்ன ஒண்ணுமே செஞ்சுக்காத, ஆனா இலவசமாய் கிருபையினால நாம பெற்ற அந்த ரட்சிப்பை உனக்கு நாங்க என்ன பண்ண போறோம், இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், அந்த குட் நியூஸை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீ இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தாயானால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 32ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. 32. அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆமென். அவனுக்கும் அவனுடைய வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தாங்க. என்ன போதித்தாங்கன்னா, ரட்சிப்புனா என்ன, ஏன் இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்படணும், ஏன் இன்னைக்கு நானு கைதியா இருந்து இவ்வளவு பெரிய அற்புதம் நான் துதிச்சு ஆராதிச்சு இன்னைக்கு சிறையில நான் உட்கார்ந்து எனக்கு அற்புதம் நடந்துச்சு, நான் தப்பிச்சுட்டு ஓடி இருக்கலாம், ஏன் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றத அந்த இடத்துல சத்தியத்தை வெளிப்படுத்தலாம். பவுலும் சீலாவும் அந்த இடத்துல சாட்சியா நின்றாங்க, சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தாங்க. சோ அந்த இடத்துல அங்க பாக்குறோம், அந்த சிறைச்சாலையுடைய அதிகாரி அதை கேட்ட மாத்திரத்துல அவனுக்கு சூழ்ந்து நடந்த சம்பவத்தை பார்த்த மாத்திரத்துல அவனை சரண்டர் பண்ணான், அவனை ஒப்பு கொடுத்தான். சோ வேற ஒண்ணுமே செய்யல, ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை அவன் வேற ஒண்ணும் செய்யல, தன்னை தானே அந்த அன்புக்கு நேராய் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஏன்னா யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 14-13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், மோசே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவங்க பார்வோனுடைய அவனுடைய எகிப்து எல்லாவற்றையும் விட்டு அவங்க வெளியே வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க வந்து பார்க்கும்போது அங்க ரெட் சி, அங்க ஃபுல்லா செங்கடல், அதை தப்பிச்சுட்டு போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க பார்க்கிறோம். மோசே சொல்றாரு, stand still and see the salvation of the Lord. சோ நீ என்ன பண்ணு, அந்த இடத்துல தமிழ்ல மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். சோ நீங்கள் நின்று கொண்டு stand still and தேவன் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க பாருங்க. சோ ரட்சிப்பு அப்படின்றது இலவசமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஈவா இருக்கிறது. இட்ஸ் a favor of God. அப்போ அந்த ஃபேவர் நம்ம வெறும் ரிசீவ் பண்ணிக்கொள்ளணும், அவ்வளவுதான். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்டாண்ட் ஸ்டில், நீ நிற்கிற இடத்துல நீ எப்படி அமைதலா நின்று அவர் உனக்கு என்ன செய்ய போகிறாரோ, எவ்வளவு பெரிய அற்புதம் உனக்கு முன்பதாக நடக்க போகுது, அதை நீ என்ன பண்ணு, ஜஸ்ட் see, நீ அதை பாரு. அதுக்கு அப்புறம் அந்த செங்கடலை அவங்க கடந்து போயிட்ட பிறகு ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்லவே இல்லை, வனாந்திரத்தில் அவர்கள் நடக்க வேண்டியதா இருந்தது. சோ ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவா இருக்கிறது. ரிசீவ் பை ஃபேத், நம்ம அதை விசுவாசித்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். பார்க்கிறோம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9ஆம் வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. ஆமென். இது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல. நான் ஏதோ சம்பாதிச்சு, நான் ஏதோ பெருசா செஞ்சு, நான் நல்லவன் அப்படின்னு காட்டி மத்த ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டு ஒரு 100 பேருக்கு கர்த்தரை பற்றி சொன்னதுனால நான் ரட்சிக்கப்படல. இது விசுவாசத்தினால எனக்கு இலவசமா கிடைச்ச ஒரு ஈவா இருக்கிறது. 9ஆம் வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். ஒருவரும் இதை குறிச்சு, ரட்சிப்பை குறிச்சு
மேன்மை பாராட்டவே கூடாது. நான் விசுவாசின்னு சொல்ற ஒரு மேன்மை, ஒரு புகழ்ச்சி, ஒரு பெருமை நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா தேவன் அவருடைய கிருபையினால இன்றைக்கு நமக்கு அவர் ஈவாய் கொடுத்திருக்கிறார். சோ நம்ம பார்க்கிறோம், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாய் அவர் வெளியே கொண்டு வந்தாரோ அப்படியா இன்றைக்கு பிசாசுடைய கரத்திலிருந்து நம்மளை தேவனாகிய கர்த்தர் பிடுங்கி இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்துக்குரிய ராஜ்யத்திற்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய வழியில நம்மளை நடத்துகிறார். அவருடைய வழி ப்ராமிஸ் லேண்ட், அவர் வாக்களிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்குள்ள அவர் வழி நடத்துகிறார். அது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துகிறது. சோ ரோமர் 6ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் அது 1ல இருந்து நம்ம அப்படியே படிச்சுட்டே போனா கர்த்தருடைய காரியத்தை, அநேக காரியத்தை சொல்லப்பட்டிருக்காங்க. 5, 6, 7 மட்டும் வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். சோ நம்ம என்ன பண்ணணும்? 7th verse 7, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. சோ நம்ம இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கப்பட்டவர்களா இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம மரித்து அவரோடு கூட நம்ம எழுந்தும் இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய வசனத்துல நம்ம மரித்து அவரோடு கூட நம்ம எழுந்தும் இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வாக் இன் தி நியூனஸ் ஆஃப் லைஃப். அவருடைய அந்த புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா வாக் நடக்க வேண்டும். இன்னைக்கு ரட்சிப்புக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல, கிருபையினால் இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். அது தேவனால் வந்த ஒரு ஈவு. அதை நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையுடைய அதிகாரிகிட்ட தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய இந்த நியூ காஸ்பலை பற்றியும் அவருடைய தேவனுடைய இந்த காஸ்பல் அப்படின்னு சொன்னா நற்செய்தி, சுவிசேஷம், இதை அவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவன் ஏற்றுக்கொண்டா அவனும் அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். சோ அவனுக்கு இலவசமாய் கிடைக்கப்பட்டது. அது அவனுக்கு அற்புதமா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இது இலவசமா கிடைக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு அற்புதமா இருக்கும். ஏன்னா அழிந்து போகிற இந்த உலகத்துல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறது நிமித்தம் நம்ம என்ன பண்றோம்? பாவத்திற்கு செத்தவர்களாய், மாம்சத்திற்கு முற்றிலுமா ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தவர்களாய் ஆவியில எழும்பி நம்ம பிரகாசிக்க போகிறோம். சோ நம்ம if we are in the spirit, let us also walk in the spirit. நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்றைய முதல் நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நம்ம ஆவிக்குரியவர்களாய் நடக்க 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 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எபேசியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 3:27, we have put on Christ. நம்ம கிறிஸ்துவை தரித்தவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவை நம்ம அணிந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஏன்னா ஆவியில நடக்க நடக்க ஆவியில நாம் தேவனோடு கூட தான் இசைந்திருக்க முடியும். சோ தேவனோடு கூட இசைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அவரை தரித்தவளாய், அவரை நான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா தரத்திலும் அவரை கொண்டு போகிறவளாய் நம்ம இருப்போம், கொண்டு போகிறவர்களாய் இருப்போம். சோ அப்படி செய்யும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2:12 நீங்க எடுத்தீங்கன்னா work out your own salvation. So ரட்சிப்பு நிறைவேறும்படியாய் பிரயாசப்படுங்கள். நமக்கு ரட்சிப்பு இலவசமாய் கிடைச்சிச்சு. அது நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா எகிப்திலிருந்து அவர்களை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்துட்டார். வனாந்திரத்திலிருந்து இப்போ அவர் நடக்க வைக்கிறார். ஏன் அப்படின்னா அவங்க ப்ராமிஸ் லேண்ட போய் எட்டணும். சோ அவங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற அவங்க பிரயாசப்பட வேண்டியதா இருந்துச்சு, அவங்க நடக்க வேண்டியதா இருந்துச்சு. சோ எப்படி நடக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரோ, டெய்லி என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரோ அவைகளின்படி அவங்க நடக்கணும். பிலிப்பியர் 2:12 வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும்
கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும், மனுஷர்களுக்கு பயந்து அல்ல, மனுஷர்களுடைய பார்வையின்படி அல்ல. தேவன் நம்மளை இரவும் பகலும் பார்க்கிறார், அவர் நம்மளை கவனிக்கிறார், அவர் நம்மளை வழி நடத்துகிறார். சோ ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தப்பட்ட நம்ம யாவரும் என்ன பண்றோம்? நம்ம ஞான ஸ்நானம் எடுத்துக் கொள்ளுகிறோம். சோ அதனால ஞான ஸ்நானம் ஒரு ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சகராய், என்னுடைய ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சிலுவையிலே எனக்காய், பாவத்திற்காய், சாபத்திற்காய் எனக்கு செய்த எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுறோம். அதற்கு அடையாளமா ஞான ஸ்நானம் எடுக்கிறோம். சோ ஞான ஸ்நானம் எடுத்துட்ட பிறகு யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, unless one is born of water and the spirit, he or she cannot enter the kingdom of God. ஒருவன் ஜலத்தினாலும் மற்றும் ஆவியினாலும் பிறவாவிட்டா அவன் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. சோ நம்ம எப்ப ஜலத்துல நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, தேவ ஆவியானவர் நம்மளை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த இடத்துல 3ஆம் அதிகாரம் யோவான்ல 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, that which is born of the spirit, flesh is flesh, and that which is born of the spirit is spirit. மாம்சத்துக்கு உண்டானது மாம்சமா இருக்கும், ஆவிக்கு உண்டான யாவையும் ஆவியா இருக்கும். சோ நாம் ஜலத்துல நம்ம தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்து நம்ம எழுதுகொள்றோம். அது இந்த பூமிக்கு ஒரு அடையாளம். நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நான் தினந்தோறும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நான் அன்றாட கர்த்தரோடு கூட இணைந்து, அவரோடு கூட இசைந்து, அவரோடு கூட நான் அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவருடைய வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் உட்கொள்றேன் அப்படின்னு சொன்னா நான் ஆவியின்படி வாழுகிறேன் என்பதுக்கு அர்த்தமா இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குழந்தை அது பிறந்த உடனே அதுக்கு ஒரு சிம்பிள், என்ன சிம்பிள்னா குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா அது பர்த் சர்டிஃபிகேட். அதே மாதிரி ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பேப்டிசம் எடுத்து நம்ம முழுமையாய் தேவனிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு நோக்கத்தை தினந்தோறும் என்ன பண்றோம்? நம்ம அந்த அடையாளத்தை தினந்தோறும் இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறோம். எப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டவளா இருக்கிறேன் அப்படின்னு எப்படி காண்பிக்கிறோம்னா, அன்னைக்கு பவுலும் சீலாவும் எப்படி வெளிப்படுத்தினாங்களோ, தன்னைத்தான் அவங்களை வெளிப்படுத்தினாங்க. அது சிறைச்சாலையா இருக்கட்டும், அது ஒரு பப்ளிக் இடமா இருக்கட்டும், ஒரு மார்க்கெட் பிளேஸா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் தேவன் எனக்குள் இருக்கிறார் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வருது. அந்த இடத்துல ஜனங்கள் வந்து நம்ம இடத்துல கேட்கிறாங்க, ஆமா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உனக்கு தப்பிக்கிறதுக்கு எல்லா வழி இருக்கு, ஏன் நீ அப்படி செய்யல என்பது அந்த இடத்துல தேவனுடைய வசனத்தை சொல்லலாம், அவர்களை கர்த்தருக்குள் வழி நடத்தலாம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டிருந்தாதான், நான் ஃபர்ஸ்ட் அவருடைய கிருபையின் வரத்தை பெற்றிருந்தாதான், நான் அவரை ருசி பார்த்திருந்தாதான், அவருடைய வழியில நடக்கப்பட்டிருந்தாதான், அவரை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நான் வாழ்ந்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? அவர் யார் அப்படின்றத நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். சோ இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்களும் நானும் உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தா, இன்றைக்கு ரோமர் 10ஆம் அதிகாரம் 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று உன் வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது வேற எந்த தேவர்களும் உனக்கு இருக்கக்கூடாது. அதே நேரத்துல அவர் உன்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் சுமந்து சிலுவையிலே நமக்காய் ரத்தம் சிந்தி நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்றத நீ விசுவாசிக்கிற அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுவ? ரட்சிக்கப்படுவ. ஹல்லேலூயா. 10ஆம் வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. சோ நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும். நான் இன்னைக்கு ஃபுல்லா நீதிமான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரியையிலும் எங்க ஒரு காரியத்துல தவறுகளை செய்யறேன். ஆனா நீதிமான் எப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் யாரா இருக்கிறேன்?
நீதியா இருக்கிறேன். சோ அவருடைய நீதிக்குள்ள பிசாசுடைய கரத்துல இருந்து பிடிக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்குள்ள நிக்கிறேன். அதனால பிசாசு நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. நம்மளை எந்த விதத்திலும் அவன் தொட அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு நம்ம இயேசுவின் ரத்தத்திற்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறோம். சோ நீதி உண்டாக நம்ம விசுவாசிக்கிறோம். ரட்சிப்பு உண்டாக நான் என்ன பண்றேன், என் வாயினால அறிக்கை செய்யறேன். நான் அறிக்கை செய்கிறதுனால போகிற எல்லா இடத்துலயும் நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மீட்பர், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தான் நான் இன்றைக்கு இந்த உலகத்துல சாட்சியாய் நிற்கவும் சந்தோஷம் சமாதானமாய் வாழும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நான் என்ன பண்ணுவேன், என் வாயினாலே அறிக்கையிடுவேன். இந்த அறிக்கையை பவுலும் சீலாவும் போய் சொன்ன எல்லா இடத்திலும் அற்புதத்தை கண்டாங்க. எல்லா இடத்திலும் அநேக ஆயிரங்களை கர்த்தருக்குள்ளே ரட்சிப்புக்குள் வழி நடத்தினாங்க. சோ ரட்சிப்பு நிறைவேறும்படியா நம்ம என்ன பண்ணோம், பிரயாசப்படுகிற நீங்களும் நானும் ரட்சிப்பிலே நிற்காதபடிக்கு நம்ம கானான் தேசத்தை அந்த இட்டர்னல் லைஃப் இந்த உன்னதத்தை அடையும்படியா இந்த உலகத்துல நம்ம பண்ணோம். ஒவ்வொரு நாள் நமக்கு சோதனை வரும், நமக்கு டெஸ்டிங், அநேக டெஸ்டிங் இருக்கும், அநேக இடத்துல நம்ம சோர்ந்து போகிற ஒரு நிலைமை வரும். ஆனாலும் கர்த்தரிடத்துல நம்ம ஹெல்ப் கேட்டு நம்ம தொடர்ந்து நடந்தோமானா நம்ம அந்த நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாறுவோம். நம்ம ரட்சிக்க தான் பட்டிருக்கிறோம், ஆனா நித்திய ஜீவனை பெரும்படியா நம்ம என்ன பண்ண தினந்தோறும் பிரயாசம் பட வேண்டும், ரட்சிப்பு நிறைவேற. சோ இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுங்க, ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பு நிறைவேற. இந்த உலகத்துல கடைசி மூச்சு வரை நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்கணும், ஒவ்வொரு நாளும் அவருடைய சந்நிதியில வந்து நம்ம நிற்க வேண்டும், அவருடைய அரவணைப்புல வாழணும். அவருடைய ஹெல்ப் பரிசுத்த ஆவியான ஒரு நிமித்தம் வார்த்தையை கொண்டு நம்மளை பலப்படுத்தக்கூடிய கர்த்தரிடத்துல நம்ம கேட்போம். சோ கண்களை மூடி நம்ம இந்த வேலை செபிப்போம். அந்த தகப்பனை கொடுத்த இந்த அருமையான விளைகாமை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பு அப்பா நீர் கொடுத்திருக்கிற அப்பா இந்த கர்த்தாவே இட்ஸ் a gift or Lord தேவனே நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் வரத்திற்காய் அப்பா உங்களுடைய கர்த்தாவே கிருபையின் வரத்தை அநேக ருசி பார்க்க முடியாது நீர் செய்த அப்பா அந்த கர்த்தாவே எல்லாம் நீர் திறந்த வழிவாசல்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக பிள்ளைகள் இந்த நாளை கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவங்க யாவரும் கர்த்தாவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நீர் மரித்தோர்ந்து உயிர் எழுதீர் என்று கர்த்தாவே அவங்க கர்த்தாவே விசுவாசிக்கவும் வாயினால் அறிக்கையிடவும் அப்பா அவர்கள் நீதி உண்டாக அவர்கள் விசுவாசிக்கவும் கர்த்தாவே ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யும். அவர்களை வழி நடத்துங்க, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நித்திய ஜீவனுக்குரிய வழியில நடக்க கர்த்தாவே வசனத்தில் எழுதியிருக்கிறபடி ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் கர்த்தா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரயாசப்பட்டு நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய வழிகளை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி உங்களுடைய வழியில கர்த்தாவே நாங்கள் ஜீவன் பெற்றவர்களாய் வெற்றி பெற்றவர்களாய் மேற்கொண்டவர்களாய் நாங்கள் வாழ அப்பா அது உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமாதானத்தை கட்டளையிட கடவர். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென்.